Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் லோயர் எண்ட் பிசியை விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணும்போது வர சிஸ்டம் உடைய கம்பேட்டபிலிட்டி எரர்ஸை எப்படி பைபாஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் லோயர் எண்ட் பிசியை விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணுற யூஸராக இருந்தாலும் சரி அண்ட் அன்சப்போர்ட் பிசியில் டைரெக்டாக நீங்கள் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் காட்டுற இந்த 2 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய அன்சப்போர்ட்டட் பிசியை விண்டோஸ் 11 அப்கிரேட் அண்ட் விண்டோஸ் 11 ஃப்ரீ இன்ஸ்டால் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் உங்களுடைய அன்சப்போர்ட்டட் பிசியை லேட்டஸ்ட் விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் அண்ட் ஃப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டாக உங்களுடைய அன்சப்போர்ட்டட் பிசியை விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விண்டோஸ் 11 உடைய லேட்டஸ்ட் ISO இமேஜ் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ப்ரௌசரில் விண்டோஸ் 11 சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக வர டவுன்லோட் விண்டோஸ் 11 என்ற அஃபிஷியல் லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் செலக்ட் டவுன்லோடுன்ற ஆப்ஷனில் விண்டோஸ் 11 மல்டி எடிஷன் ISOன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டவுன்லோட் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. தென் இந்த ஸ்க்ரீனில் விண்டோஸ் 11 ISO ஃபைலுடைய லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணுற யூஸராக இருந்தால் ஆல்ரெடி விண்டோஸ் 10ல எந்த லாங்குவேஜ் கான்ஃபிகர் இருக்கோ அந்த சேம் லாங்குவேஜை தான் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் 10ல எந்த லாங்குவேஜ் கான்ஃபிகர் இருக்குன்னு செக் பண்ண விண்டோஸ் பவர் செல்லை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்க. தென் விண்டோஸ் பவர் ஷெல் கமெண்ட் ஸ்க்ரீனில் get-win user language listன்ற கமெண்ட்டை ரன் பண்ணுங்க. அண்ட் இந்த கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ஷோ ஆகிற லிஸ்ட்டில் என்னுடைய சிஸ்டமில் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ சேம் ஆப்ஷனை ISO ஃபைல் டவுன்லோட் ப்ராசஸ்லையும் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்ததான் டவுன்லோட் விண்டோஸ் 11 இங்கிலீஷ்ன்ற ஆப்ஷனில் 64 பிட் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால விண்டோஸ் 11 உடைய லேட்டஸ்ட் ISO இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 11 உடைய லேட்டஸ்ட் ISO ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபோல்டரில் சோர்சஸ்ன்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சோர்ஸ் ஃபோல்டரில் appraisers.dllன்ற ஃபைலை ஓப்பன் வித்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நோட் பேடில் ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோல்டரில் appraisers.dll அண்ட் appraisers.dll ரெண்டு ஃபைல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் appraisers.dllன்ற ஃபைலை நோட் பேடில் ஓப்பன் பண்ணுங்கள். appraisers.dll நோட் பேடில் அவைலபிளாக இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையுமே ஆல் செலக்ட் பண்ணி delete பண்ணிவிட்டு இந்த நோட் பேடை சேவ் பண்ணுங்கள். ஸோ appraisers.dll நோட் பேடில் எல்லா டெக்ஸ்ட்டையுமே நீங்கள் delete பண்ணிவிட்டு சேவ் பண்ண அப்புறம் இந்த செட்டப் ஃபைலை நீங்கள் ரன் பண்ணி உங்களுடைய விண்டோஸ் 10 பிசியை விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணுறதால அன்சப்போர்ட்டட் பிசியை கூட நீங்கள் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு ஈஸியாக அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இந்த விண்டோஸ் 11 செட்டப் அப்கிரேட் ஸ்க்ரீனில் சூஸ் வாட் டு கீப்ன்ற ஆப்ஷனில் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதால உங்களுடைய விண்டோஸ் 10 சிஸ்டமை விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணும்போது பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் எதுவுமே டிலீட் ஆகாது. அதனால் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் விண்டோஸ் 11 உடைய லேட்டஸ்ட் ISO இமேஜை டவுன்லோட் பண்ணும்போது விண்டோஸ் 10ல இருக்கிற மாதிரியே சேம் லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணலன்னா கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் ஷோ ஆகாது. கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி அண்ட் நத்திங்ன்ற ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். அதனால ISO ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது விண்டோஸ் 10ல இருக்கிற சேம் லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி லேட்டஸ்ட் ISO இமேஜை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ணுற யூஸராக இருந்தால் இந்த மெத்தட் உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். அதே நீங்கள் அன்சப்போர்ட்டட் பிசியில் டைரெக்டாக நீங்கள் bootable USB பென்ட்ரைவ் கிரியேட் பண்ணி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும்னா Rufus bootable சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரௌசரில் Rufus டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணி Rufus bootable சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க.
தென் Rufus bootable சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் 8GB பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணும்போது பென்ட்ரைவில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே பர்மனெண்ட்டாக delete ஆகிடும். அதனால் எம்டி பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணுங்கள். தென் Rufus bootable சாஃப்ட்வேரை ரன் பண்ண அப்புறம் செலக்ட்ன்ற ஆப்ஷனில் ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ண Windows 11 உடைய லேட்டஸ்ட் ISO இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான விண்டோஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி bootable பென்ட்ரைவை கிரியேட் பண்ணுறதால அன்சப்போர்ட்டட் பிசியில் Windows 11 இன்ஸ்டால் பண்ணும்போது வர TPM எரர், மைக்ரோசாஃப்ட் லாகின் இஷ்யூ, ஆட்டோ பிட்லாக்கர் எனேபிள், டேட்டா அண்ட் பிரைவசி கலெக்ஷன் செட்டிங்ஸ் மாதிரியான எல்லா ஆப்ஷனையுமே நீங்கள் பைபாஸ் பண்ணலாம். அதனால் Rufus bootable சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி Windows 11 உடைய bootable பென்ட்ரைவை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி bootable பென்ட்ரைவை கிரியேட் பண்ணி நீங்கள் Windows 11 அன்சப்போர்ட்டட் பிசிலையும் எந்த விதமான எரரும் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் Windows 11 இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின இந்த 2 மெத்தடுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதால இந்த வீடியோவில் காட்டின எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.